என் மகனை ஆயுசுக்கு நீண்ட ஆயுளுக்கு என் மகன் நல்லா இருக்கணும். என் மகனுக்காக நான் இன்றைக்கி சாயங்காலம் மருதமலை அவங்ககிட்ட போய் நான் இன்றைக்கி அர்ச்சனை பண்ணிட்டு வருவேன். என் மகன் இன்றைக்கி ஆடி 18 அன்னைக்கு பிறந்தவன். என் மகன் ஆண்டவன் மட்டும் இந்த 100 வயசுக்கு அவன் நல்லா இருக்கணும். என் மகன் ஒத்த மகன், என் செல்ல மகன் அவன். என் செல்ல மகன் அவன். என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் அவன் என் பிள்ளை. அவன் என் செல்ல மகன். எனக்கு என் மகன் ஒத்த மகன் நல்லா இருக்கணும். ஒரு வார்த்தை நீ தப்பாக பேச மாட்டேன். நானும் என் பையனை பேசுவேன். அடுத்தவங்கிட்ட என்னையை பற்றி தப்பாகவே பேச மாட்டேன். என் பிள்ளை நானும் என் மகனை வையுவேன், பேசுவேன். அடுத்தவங்கிட்ட பேச மாட்டேன். என்னன்னாலும் நேருக்கு நேரம்னாலும் என் மகன் கேட்பான், ஏன் இப்படி பேசுகிற, ஏன் இப்படி நான் எது பண்ணுறேன்னு. அடுத்தவங்கிட்ட மட்டும் என்னை போய் கேவலமாக பேச மாட்டேன். பெத்த தாயை இல்லை, சரிங்களா? அடுத்தவங்கிட்ட கேவலமாக பேச மாட்டேன். என் மகன் அப்பேற்பட்ட ஆள். அடுத்தவங்கிட்ட கேவலமாக பேசவே தாயே, சரிங்களா? நீண்ட நாளைக்கு என் மகன் நல்லா இருக்கணும். என் மகன் நீண்ட நாளைக்கு. நான் இன்றைக்கி போய் மருதமலை கோயிலில் போய் சாமி கும்பிடுது. இன்றைக்கி எனக்கு இன்றைக்கி நான் மதுரை போகணுன்னு நினச்சேன். இன்றைக்கி எனக்கு வேலை வச்சுட்டாங்க. வேலைக்கு வருவேன்னா நான் மருதைக்கு போவேன், நான் சாமி கும்பிடுறது. எனக்கு இன்றைக்கி வேலை. இன்றைக்கி என் மகன் இருக்கணும், நீண்ட ஆயுளுக்கு நல்லா இருக்கணும். என் ஒத்த மகன், செல்ல மகன். ஒத்த வார்த்தை நீ பேச மாட்டேங்க. ஏன்னா ஒரு வார்த்தை நீ தப்ப மாட்டேன். பிள்ளை அடுத்தவங்கிட்ட என்னை கேவலமாக பேசவே மாட்டேன். என்னாலும் சரி பொண்டாட்டிக்கிட்ட பேசுவேன். எங்கள் அக்கா கிட்ட கூட என்னை பேச மாட்டேன். அவள் பொண்டாட்டிக்கிட்ட கூட என்னால் என்னை சத்தம் போடியேன். அவள் மாமியார் கண்டு என்னை கேவலமாக பேச மாட்டேன். நான் ஒத்த மகன், என் செல்ல மகன். 100 ஆயுசுக்கு குழந்தை குட்டி என் மருமகளோட அவன் நீண்ட நாளைக்கு நல்லா இருக்கணும். என் மகன் என் ஆயுள் அவனுக்கு தான், என் ஆயுசு முழுதும் அவனுக்கு தான் இன்றைக்கி. ஏன்னா ஒரு வார்த்தை நீ பெத்த தாயை தப்பாக பேசவே மாட்டான். அடுத்தவங்கிட்ட கேவலமாக பேச மாட்டேன். அடுத்தவங்க என்னையை பற்றி கேவலமாக சொன்னாலும் எங்கள் அம்மாவை நீ பார்த்தீங்களா, வேலையை பார்த்துட்டு போயிடணும். எங்கள் அம்மாவை பற்றி என்கிட்ட பேசக்கூடாதுங்க. அப்படியே உட்காந்தாங்க. என் ராசாவதில் பிறந்த ராசா, அது முத்து ரத்தனம். என் மாயத்தவர் மாய, அது முத்து ரத்தனம். அவள் அப்பனை மாதிரியே இருப்பேன். ஏதோ கோவம் பேசுவேன். ஆனால் என் மகன் தங்கமத்த பையன். ஒரு வாரம் என்னை கேவலமாக பேசவே மாட்டேன். அடுத்தவங்கிட்ட பேச மாட்டேன், கேவலமாக சொல்லவும் மாட்டேன். அடுத்தவங்கிட்ட பெத்ததாய கேவலமாக பேச மாட்டேன். அடுத்தவங்கிட்ட சொல்ல மாட்டேன். மனசுக்குள்ளேயே வச்சு ஊமையாக இருப்பேன். ஊமை தவிர தங்க ராசா என் பெத்த மகன் நல்லா இருக்கணும். நோய் நீண்டாயிருக்கு நல்லா இருக்கணும். பிள்ளை குட்டியோடு நல்லா இருக்கணும். என் ஜாமி, என் தங்கமத்த ராசா, என் ஊமை பையன், என் மகன் நல்லா